ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 534, இடம் குவாலியர், மத்திய பிரதேசம். முரளி தேதி 17/16 5ஆம் மாசம் 1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 18/10/2006. விசிடி நம்பர் 534, பிளேஸ் குவாலியர், மத்திய பிரதேஷ். முரளி டேட்டட் 17/16 May 1967. Clarified on 18/10/2006. वाणी चल रही थी. நேற்று வாணி நடந்து கொண்டிருந்தது. 17 मई 1967 का प्रातः क्लास. 17 மே 67 காலை வகுப்பு. पहले पेज की मध्यांत में बात चल रही थी. முதல் பக்கத்தின் நடுவின் ஆரம்பத்தில், நடுவின் கடைசியில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. बाप आए हैं, वो हमको कहाँ ले जाएंगे? தந்தை வந்திருக்கிறார், ஆகவே அவர் நம்மளை எங்கு அழைத்து செல்வார்? वो भी तुम्हारी बुद्धि में है. அதுவும் கூட உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ऐसे नहीं कि तुम्हारे में भी सब बाप और रचना को जानते हैं. இப்படி இல்லை. என்னவென்றால் உங்களில் கூட அனைவரும் தந்தை மற்றும் படைப்பை அறிவார்கள். क्योंकि बाप खिवैया भी है तो बागवान भी है. ஏனென்றால் தந்தை படகோட்டியும் ஆவார் மற்றும் தோட்டக்கார் கூட ஆவார். कांटों के जंगल को बदल करके फूलों का बगीचा लगाते हैं. முள்ளு போல் இருக்கிற காடை மாற்றிவிட்டு பூக்களின் தோட்டத்தை உருவாக்குகிறார். कांटे दुखदायी होते हैं, फूल सुखदायी होते हैं. முள்ளு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாகும் மற்றும் பூக்கள் சுகத்தை தரக்கூடியதாகும். कांटों के जंगल में आग लगती है. முள்ளுகளின் காடிற்கு எப்பொழுது நெருப்பு பத்துகிறதோ, और फूलों के बगीचे में आग नहीं लगती. क्यों? மற்றும் பூத்தோட்டத்தில் எப்பொழுதுமே நெருப்பு பத்துவதில்லை. नहीं आग लगती. ஏன் நெருப்பு வருவதில்லை? क्योंकि बगीचा पानी से सरसब्ज रहता है. ஏனென்றால் தோட்டம் எப்பொழுதுமே தண்ணீரால் சூழ்ந்து இருக்கும். यह है ज्ञान जल की बात. ஆகவே இங்கு வந்து ஞான தண்ணீரினுடைய விஷயமாகும். जिनकी बुद्धि ज्ञान जल से सींची हुई है, யாருடைய புத்தி ஞானத்தின் தண்ணீரின் மூலமாக தண்ணீரில் இருக்குமோ उनको आग नहीं लगती. அவர்களுக்கு நெருப்பு பத்துவதில்லை. स्थूल दुनिया की भी आग नहीं लगेगी तो काम विकार की आग से भी बच जाएंगे. ஸ்தூலமான உலகத்தினுடைய நெருப்பும் பீர்ப்பதில்லை. ஆகவே காம விகாரத்தின் நெருப்பிலும் அவர்கள் தப்பி விடுகிறார்கள். तो वो कांटों को आकर के फूल बनाते हैं. ஆகவே அந்த முல்லை வந்துவிட்டு பூக்கள் ஆக்குகிறார். उन जैसा बागवान और कोई होता नहीं है. किन जैसा? அவர்களை போல் வேறு யாருமே தோட்டக்கார் இருப்பதில்லை. ஆகவே யார் போல? उन जैसा
அவர் போல. किसके तन में बोला? யாருடைய உடலில் இருந்து சொன்னார்? किसके तन में प्रवेश होकर किसने बोला? யாருடைய உடலில் யார் பிரவேசம் செய்து யார் சொன்னார்? उन जैसा बागवान और कोई होता नहीं। किन जैसा? அவர் போல தோட்டக்கார் வேறு யாருமே இருப்பதில்லை. யார் போல? आने वाले पार्ट की तरफ इशारा किया। வரக்கூடிய பாட்டுக்காக அவர் சைகை காமித்தார். ब्रह्मा के तन में बोला। பிரம்மாவினுடைய உடலில் சொன்னார். शिव बाप ने बोला। சிவ தந்தை சொன்னார். पास्ट की मुरली है सन 67 की, इसलिए इशारा दिया। இது பாஸ்டினுடைய முரளியாகும், 67 அதனால்தான் சைகை காமித்திருக்கிறார். उन जैसा बागवान कोई होता नहीं है। அவர் போல தோட்டக்கார் வேறு யாருமே இருப்பதில்லை என்று. कांटों को फूल बनाई दिया। முல்லை பூக்களாக்கிவிட்டார். ये कोई जादूगरी कम है क्या? இந்த மேஜிக் கம்மியான மேஜிக்கா என்ன? बड़े ते बड़े कांटे में आकर के उनको बड़े ते बड़ा फूल बनाता हूँ। பெரியதிலும் பெரிய முள்ளில் வந்துவிட்டு அவரை பெரியதிலும் பெரிய பூ ஆக்குகிறேன். तो जादूगरी हुई ना? ஆகவே இது மேஜிக் ஆகியது இல்லையா? बड़े ते बड़ा फूल कौन सा होता है? பெரியதிலும் பெரிய பூ என்னவாக இருக்கிறது? कमल का फूल। தாமரை. कमल का फूल தாமரை பூ किंग फ्लावर कहा जाता है। கிங் ஃபிளவர் என்று சொல்லப்படுகிறது. பூக்களின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. किंग से बड़ा तो कोई होता नहीं। ஆகவே ராஜாவை விட பெரியவங்க யாருமே இல்லை. रानी भी किंग से छोटी होती है। किंग माना राजा। ராணி கூட ராஜாவை விட சிறியவங்களாக தான் இருக்கிறாங்க. तो कमल का फूल आकर के बनाते हैं। ஆகவே தாமரை பூவாக்க வந்துவிட்டு ஆக்குகிறார். कौड़ी बर्थात्मा को சோழி போல் இருக்கக்கூடிய ஆத்மாவை हीरे बर्थ बनाते हैं। வைரம் போல் இருக்கக்கூடியவராக மாற்றுகிறார். क्या? என்ன? जिस आत्मा की दुनिया में एक कौड़ी की भी कीमत नहीं रहती। எந்த ஆத்மாவிற்கு உலகத்தில் ஒரு சோழிக்கு சமமாகவும் மதிப்பு இல்லையோ, कोई उसको पूछने वाला नहीं। யாருமே உலகத்துல அவரை கேட்கக்கூடியவரோ இல்லை. ऐसी आत्मा को भी मैं आकर के हीरे के समान, இப்படிப்பட்ட ஆத்மாவை கூட நான் வந்துவிட்டு வைரத்திற்கு சமமாக बेशकीमती बनाए देता हूँ। மிகவும் மதிப்புள்ளதாக ஆக்குகிறேன். आजकल जादूगरी बहुत निकली हुई है। இப்பொழுதெல்லாம் மேஜிக் ரொம்பவே நிறைய இருக்கு. वो है ठगी की दुनिया। ஆகவே அது கொள்ளை அடிக்கக்கூடிய உலகமாகும். पैसा ठगने की जादूगरी दिखाते हैं। காசை கொள்ளை அடிப்பதற்காக தான் மேஜிக்கை காமிக்கிறாங்க. और बाप तो है सदगुरु। தந்தை சத்குரு ஆவார். सत माना सच्चा गुरु। சத் என்றால் உண்மையான குரு. कहते भी हैं सदगुरु अकाल मूर्त। சொல்லவும் செய்கிறார்கள் சத்குரு அகால் மூர்த் என்று. माना कैसा सदगुरु? अकाल, जिसको कोई काल खा नहीं सकता। அப்படியானால் எப்படிப்பட்ட சத்குரு? அகால் சத்குரு. அகால் என்றால் யாரை எந்த ஒரு காலனாலும் சாப்பிட முடியாது. और अमूर्त, மற்றும் அமூர்த்தாவார். जिसकी कोई मूर्ति नहीं होती है। அமூர்த் என்றால் யாருக்கு எந்த ஒரு சிலையும் மூர்த்தியும் இருப்பதில்லை.
फिर भी अकाल मूर्त कहा जाता है। அப்பொழுது கூட அகால் மூர்த் என்று சொல்லப்படுகிறது. काल भी नहीं खा सकता क्योंकि काल आत्मा को नहीं खाता। காலனாலும் சாப்பிட முடியாது, ஏனென்றால் காலன் ஆத்மாவை சாப்பிடுவதில்லை. काल शरीर को खाता है। காலன் உடலை தான் சாப்பிடுகிறது. माना कोई शरीरधारी के रूप में है, அப்படியானால் அவர் எந்த ஒரு உடல் ரூபத்துல இருக்கிறாரு. और उसको कोई काल के गाल में जाते हुए देखता ही नहीं। மற்றும் அவரை யாரும் காலனின் வாயில் செல்வது போல பார்ப்பதே இல்லை. इसलिए அதனால்தான் शंकर की मौत नहीं दिखाई जाती। சங்கருக்கு மரணமே காமிப்பதில்லை. और वो मूर्तिमान भी है। मूर्ति மற்றும் அவர் மூர்த்தி உடையவர் ஆவார். अर्थात साकार। மூர்த்தி என்றாலே சாக்காரம். अमूर्त अर्थात आकारी, जिसकी मूर्ति न हो। அமூர்த் என்றால் ஆக்காரி, அதாவது யாருக்கு மூர்த்தியே இல்லை. तो वो अकाल मूर्त कहा जाता है, जिसको काल भी कोई नहीं खा सकता। ஆகவே அவரை அகால் மூர்த் என்று சொல்லப்படுகிறது, யாரை எந்த ஒரு காலனாலும் சாப்பிட முடியாது. और उसकी मूर्ति भी होती है, माने साकार होता है। மற்றும் அவருக்கு மூர்த்தியும் கூட இருக்கிறது, அப்படியானால் அவர் சாக்காரத்திலும் இருக்கிறார், உடல் இருக்கிறது. बहुत धुन लगा करके कहते हैं। ரொம்பவே சத்தம் போட்டு சொல்கிறார்கள். कौन? யாரு? सिख लोग। சீக்கியர்கள். सदगुरु अकाल मूर्त। என்னவென்றால் சத்குரு அகால் மூர்த் என்று சொல்கிறார்கள். लगाते हैं ना। இப்படி சத்தம் போடுகிறார்கள் இல்லையா? अब जबकि खुद कहते हैं सदगुरु एक है, ஆகவே எப்பொழுது தானே சொல்கிறார்கள் என்னவென்றால் சத்குரு ஒருத்தர் தான் ஆவார் என்று. एक ओंकार सदगुरु अकाल मूर्त, सर्व का सदगति दाता एक है। ஒரு பெயருடையவர் சத்குரு அகால் மூர்த், அனைவருக்கும் சத்கத்தியை செய்யக்கூடியவர் ஒருத்தர் ஆவாரா? तो फिर अपन को गुरु क्यों कहते हैं? அப்படி இருக்கும் பொழுது தன்னை குரு என்று ஏன் சொல்கிறீர்கள்? जब गुरु है ही एक, எப்பொழுது ஒருத்தர் தான் குரு ஆவாரோ तो अनेक गुरु कहाँ से आ गए? அப்படி இருக்கும் பொழுது நிறைய குருக்கள் எங்கிருந்து வந்து விட்டனர்? न वो समझते हैं, न ही चेले समझते हैं। இதை அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை, அதே போல் அவர்களுடைய சிஷ்யர்களும் கூட புரிந்து கொள்வதில்லை. इस पुरानी दुनिया में रखा ही क्या है? இந்த பழைய உலகத்தில் என்ன வச்சிருக்குது? बच्चों को जब पता होता है कि बाप नया मकान बना रहे हैं, குழந்தைகள் எப்பொழுது இதை அறிகிறார்கள் என்னவென்றால் தந்தை புதிய வீடை கட்டுகிறார். तो कौन मूर्ख होगा जो नए घर से नफरत और पुराने घर से प्रीति रखेगा? அப்பொழுது எந்த முட்டாள் புதிய வீட்டில் பழைய வீட்டோட அன்பு மற்றும் புதிய வீட்டை வெறுப்பாங்க? ये दुनिया भी पुराना मकान हो गया है। அதே போலவே இந்த வீடும் கூட பழைய வீடு ஆகிவிட்டது. बाप आए हैं पुराने मकान को गिरा करके नई दुनिया बनाने के लिए। தந்தை வந்திருக்கிறார் பழைய வீட்டை உடைத்துவிட்டு புதிய வீட்டை கட்டுவதற்காக. अब नया मकान तैयार हो रहा है। ஆகவே இப்பொழுது புதிய வீடு தயாராகி ब्राह्मणों का नया संगठन तैयार हो रहा है। பிராமணர்களின் புதிய சங்கடன் தயாராகுகிறது. पुरानी दुनिया का विनाश और नई दुनिया की पालना होने वाली है। பழைய வீட்டின் அழிவு மற்றும் புதிய உலகத்தின் பாலனை நடக்கவிருக்கிறது. तो कौन सी दुनिया में ममत्व रखना चाहिए? ஆகவே எந்த வீட்டோடு அன்பு இருக்க வேண்டும்? जो नई दुनिया सामने खड़ी है எந்த புதிய உலகம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறதோ उसमें ममत्व रखना चाहिए। அதோடு அன்பு வைக்க வேண்டும். और जो पुरानी दुनिया खलास होने वाली है மற்றும் எந்த பழைய உலகம் அழியவிருக்கிறதோ उससे बुद्धि योग टूट जाना चाहिए।
அதோடு புத்தி யோகம் வந்து உடைந்து விட வேண்டும். कौन सी पुरानी दुनिया और कौन सी नई दुनिया? எது பழைய உலகம் மற்றும் எது புதிய உலகம்? 500-700 करोड़ की पुरानी दुनिया पहले खलास होगी 500-700 கோடி ஆத்மாக்களின் உலகம் முதலில் அழியுமா, या पहले ब्रह्मा के द्वारा रची हुई जो भी पुरानी दुनिया है இல்லையானால் பிரம்மாவின் மூலமாக படைக்கப்பட்ட என்னவெல்லாம் பழைய உலகம் இருக்கிறதோ वो खलास होगी? அது அழியுமா? कांटों का जंगल खलास होता है முள்ளு இருக்கக்கூடிய காடு தான் வந்து அழிக்கிறது, और फूलों का बगीचा तैयार होता है. மற்றும் பூக்களின் தோட்டம் तो बाप உருவாகிறது. फूलों का बगीचा तैयार कर रहे हैं. ஆகவே தந்தை வந்து பூக்களின் தோட்டத்தை உருவாக்குகிறார். अभी तो तुम बेहद के बाप के बच्चे बन गए हो. இப்பொழுது நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். तुम जानते हो நீங்கள் அறிவீர்கள், कि अब हम अपने नई वर्ल्ड में चलते हैं. இப்பொழுது நாம் நம்மளுடைய புதிய உலகத்திற்கு செல்கிறோம். हमारा बुद्धि योग नई दुनिया की तरफ है நம்மளுடைய புத்தி யோகம் புதிய உலகத்திற்கு பக்கம்தான் இருக்கிறது, और उनका बुद्धि योग மற்றும் அவர்களுடைய புத்தி யோகம் पुरानी दुनिया की तरफ है. பழைய உலகத்திற்கு பக்கம் இருக்கிறது. तुम्हारी बुद्धि नई दुनिया में जाती, उनकी बुद्धि पुरानी दुनिया में जाती. உங்களுடைய புத்தி புதிய உலகத்திற்கு செல்கிறது மற்றும் அவர்களுடைய புத்தி பழைய உலகத்திற்கு செல்கிறது. पुरानी दुनिया के धंधा धोरी में जाती. பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் செல்கிறது. शास्त्रों में न्यू वर्ल्ड का देखो कितना नाम है. சாஸ்திரத்தில் புதிய உலகத்திற்கு பாருங்கள் எவ்வளவு பெயர்கள் இருக்கிறது. अंग्रेज लोग कहते हैं पैराडाइज, हिंदू ஆங்கிலேயர்கள் அதை பாரடைஸ் என்று சொல்கிறார்கள். लोग कहते हैं स्वर्ग, இந்துக்கள் அதை ஸ்வர்க்கம் வைகுண்டம் என்று சொல்கிறார்கள். वैकुंठ. मुसलमान लोग कहते हैं जन्नत. முஸ்லிம் அதை ஜன்னத் என்று சொல்கிறார்கள். सतयुग हेवन पैराडाइज कृष्णपुरी, சத்யுகம், ஹெவன், பாரடைஸ், விஷ்ணுபுரி, विष्णुपुरी, கிருஷ்ணபுரி, வைகுண்டம், वैकुंठ, कितने नाम दे दिए. எவ்வளவு பெயர் கொடுத்து விட்டனர். लेकिन पुरानी दुनिया का क्या नाम है? ஆனால் பழைய உலகத்திற்கு என்ன பெயர் இருக்கிறது? क्या कहेंगे पुरानी दुनिया को? பழைய உலகத்தை என்ன சொல்வார்கள்? कलह युग, कलह युग. கலியுக என்றால் கலஹ யுக. कलह माना लड़ाई झगड़े का युग. கலஹ என்றால் சண்டை சச்சரவத்தின் யுகமாகும். क्या गायन हुआ ये कोई गायन नहीं है. ஆகவே இது என்ன மகிமையாகியதா என்ன? இது ஒன்னும் மகிமை இல்லை. यहाँ तो दुखी ही दुख है. இங்கு வெறும் துக்கமே துக்கம் மட்டும்தான் இருக்கிறது. इनका नाम ही हेल. இவங்களுடைய பெயரே வந்து ஹெல் ஆகும். वो हेवन और ये हेल. அது ஹெவன் ஆகும் மற்றும் இது வந்து ஹெல் ஆகும். हेल माना भाड़, भाड़ जिसमें आग ही आग जलती है. ஹெல் அப்படின்னா எங்கு வந்து வெறும் நெருப்பே நெருப்பு மற்றும் தான் எரிந்து கொண்டிருக்கிறது. कांटों का जंगल बन गया है, रौरव नरक है. முள்ளின் காடாக ஆகிவிட்டது, ரௌரவ் நரக் ஆகிவிட்டது. रौरव नरक नाम क्यों दिया? அதற்கு ரௌரவ் நரக் என்று ஏன் பெயர் கொடுத்திருக்காரு? जैसे नाली होती है ना, எப்படி வந்து ஒரு காவா இருக்கிறது இல்லையா, तो उसमें कीड़े कुलबुलाते रहते हैं, அதுல புழுக்கள் வந்து நெளிஞ்சு கொண்டே இருக்கிறார்கள், एक दूसरे को काटते रहते हैं. ஒருத்தர் இன்னொருத்தரை கடித்து கொண்டே இருக்கிறார்கள். तो ये दुनिया भी कीड़ों की दुनिया, मकोड़ों की दुनिया हो गई है. ஆகவே இந்த உலகம் கூட புழுக்களின் உலகம், சிலந்திகளின் உலகம் ஆகிவிட்டது. इसमें कीड़े रौरी आते रहते हैं, इसलिए रौरव नरक है. இதில் புழுக்கள் நெளிஞ்சு கொண்டே இருக்கிறார்கள், அதனால்தான் இதற்கு ரௌரவ் நரக் என்று பெயர் கொடுத்து விட்டார். इनका अर्थ भी कोई विद्वान पंडित समझते नहीं है.
இதனுடைய அர்த்தம் கூட எந்த ஒரு வித்வான் பண்டித் யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது, அதே போல் புரிந்து கொள்வதும் இல்லை. कि रौरव नरक क्यों है? என்னவென்றால் இது ஏன் ரௌரவ் நரக்காக இருக்கிறது என்று. एक दूसरे को काटते हैं तो रौरव नरक हुआ ना. ஒருத்தர் இன்னொருத்தரை கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அப்பொழுது இது ரௌரவ் நரக்காகி விட்டது இல்லையா? सुख का नाम निशान नहीं, दुख ही दुख. சுகத்தின் பெயர் அடையாளமே இல்லை, வெறும் துக்கமே துக்கம்தான் இருக்கிறது. पंडित लोग विद्वान आचार्य பண்டிதர்கள் வித்வான் ஆச்சாரியர்கள் इन बातों को समझते नहीं है, पत्थर बुद्धि है ना. இந்த விஷயத்தை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை, ஏனென்றால் கல்புத்தி போல் இருக்கிறார்கள் இல்லையா? भारत का ही देखो क्या हाल हो गया है. பாரதத்திற்கே பாருங்கள் என்ன நிலைமை ஆகிவிட்டது என்று. बाप कहते हैं सब पत्थर बुद्धि. தந்தை சொல்கிறார் அனைவருமே கல்புத்தி ஆவார்கள். सतयुग में सब है पारस बुद्धि. சத்தியுகத்தில் அனைவருமே பாரஸ் புத்தி ஆவாங்க. यथा राजा रानी तथा प्रजा. யதா ராஜா ராணி ததா பிரஜா, எப்படி ராஜா ராணிகள் இருப்பார்களோ அப்படியே பிரஜாக்கள் இருப்பார்கள். और यहाँ इस दुनिया में सब है पत्थर बुद्धि. மற்றும் இங்கு இந்த உலகத்தில் அனைவருமே கல்புத்தி ஆவார்கள். यहाँ तो है ही प्रजा के ऊपर प्रजा का राज्य. இங்கு பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் தான் இருக்கிறது. क्या என்ன? प्रजा के ऊपर प्रजा का राज्य, ये कौन स्थापन करता है? பிரஜையின் மீது பிரஜாவினுடைய ராஜ்யத்தை யார் ஸ்தாபனை செய்கிறார்கள்? मैं तो प्रजा के ऊपर प्रजा का राज्य स्थापन नहीं करता. நான் பிரஜையின் மீது பிரஜையினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில்லை. मैं तो राजयोग सिखाता हूँ और राजाई की दुनिया स्थापन करता हूँ. நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன், அதன் மூலமாக ராஜாக்களின் உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன். जहाँ राजाओं का राज्य होता है, எங்கு வெறும் ராஜாவின் प्रजा राज्य ராஜ்யம் தான் இருக்கும். मैं स्थापन नहीं करता. பிரஜையினுடைய ராஜ்யத்தை நான் படைப்பதில்லை. फिर कौन स्थापन करता है? பிறகு யார் படைக்கிறாங்க? प्रजा के ऊपर प्रजा का राज्य माना पंचायती राज्य, 5 पंचों का राज्य. பிரஜாவின் மீது பிரஜாவினுடைய ராஜ்யம் என்றால் பஞ்சாயத்தி ராஜ்யம். ஆகவே பஞ்ச் என்றால் 5 பேர். एक राजा नहीं होता है, ஒரு ராஜா இருப்பதில்லை, अनेक राजा हैं. நிறைய ராஜாக்கள் இருக்கிறார்கள். जो कुर्सी पर बैठा वो ही राजा बन के बैठ जाता है. யார் சேர்ல அமர்றாங்களோ அவங்கதான் ராஜாவாகிவிட்டு அமர்ந்து விடுகிறார்கள். क्या छोटे से छोटे तबक्के वाला चपरासी क्यों न हो, चौकीदार क्यों न हो, மிகவும் கம்மியான தாழ்ந்த கேட்டகரியை சேர்ந்த வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, वो भी अपनी राजा यहाँ करने लगता है. அவங்க கூட தன்னுடைய ராஜாங்கத்தை காமிக்க தொடங்குகிறார்கள். तो इस नरक की दुनिया में होते हैं अनेक राजाएं. ஆகவே இந்த நரகத்தின் உலகத்தில் நிறைய ராஜாக்கள் இருக்கிறார்கள். लेकिन हैं सब प्रजा के नौकर. ஆனால் அனைவருமே பிரஜாவினுடைய வேலைக்காரர்கள் ஆவார்கள். लेकिन राजा बन के बैठ जाते हैं. ஆனால் ராஜாவாகிவிட்டு அமர்ந்து விடுகிறார்கள். मैं सच्ची राजा ही स्थापन करता हूँ. நான் உண்மையான ராஜாங்கத்தை படைக்கிறேன். राजयोग से तुम राजा बनते हो. ராஜயோகத்தின் மூலமாக நீங்கள் ராஜாக்கள் ஆகுகிறீர்கள். जो जो राजा बनते हैं उनके अपने अपने स्टाम्प बनते जाते हैं. யாரெல்லாம் ராஜா ஆகுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய தனித்தனி ஸ்டாம்ப் உருவாக்குகிறது. कितने स्टाम्प बन जाते हैं. ஆகவே எவ்வளவு ஸ்டாம்ப் உருவாகுகிறது. विलायत में सिर्फ राजा रानी का स्टाम्प बनाते हैं. ஃபாரின்ல வெறும் ராஜா ராணியினுடைய ஸ்டாம்ப் மட்டும்தான் உருவாக்குகிறார்கள். और कोई का स्टाम्प बनाते ही नहीं. अभी सिर्फ रानी का बनाते हैं. மற்ற வேறு யாருடைய ஸ்டாம்ப் கூட உருவாக்குவதில்லை. இப்பொழுது வெறும் ராணியினுடைய ஸ்டாம்ப் தான் உருவாக்குறாங்க. विलायत में पहले राजा रानी दोनों का स्टाम्प बनाते थे. अभी வெளிநாட்டில் முதலில் ராஜா ராணி 2 பேருடைய ஸ்டாம்ப உருவாக்குனாங்க. ஆனால் இப்பொழுது सिर्फ रानी का स्टाम्प बनाते हैं.
வெறும் ராணியினுடைய ஸ்டாம்ப் மட்டும் தான் உருவாக்குகிறார்கள். क्यों? ஏன் அப்படி? विलायत का मिसाल क्यों दिया? வெளிநாட்டினுடைய எக்ஸாம்பிள் ஏன் கொடுத்திருக்காரு? विलायत में किसका राज्य है? வெளிநாட்டில் யாருடைய ராஜ்யம் இருக்கிறது? कौन से धर्म का राज्य है? என்ன தர்மத்தினுடைய ராஜ்யம் இருக்கிறது? क्रिश्चियंस का राज्य है। கிறிஸ்டியனுடைய ராஜ்யம் இருக்கிறது. क्रिश्चियंस का मिसाल दिया कि वहाँ पहले राजा रानी का राज्य होता था, கிறிஸ்டியன்ஸ்னுடைய எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கார். என்னவென்றால் அங்கு முதலில் ராஜா ராணியினுடைய ராஜ்யம் இருந்தது. और बाद में सिर्फ रानी का ही स्टाम्प बनाते हैं, राजा का स्टाम्प भी उड़ाई दिया। அதற்கு பிறகு வெறும் ராணியினுடைய ஸ்டாம்பை மட்டும்தான் தயாரிக்கிறார்கள். ராஜாவினுடைய ஸ்டாம்பை தூக்கி வீசிவிட்டனர். इसका फाउंडेशन कहाँ पड़ता है? இதனுடைய ஃபவுண்டேஷன் எங்க போடப்படுகிறது? यहाँ ब्राह्मणों की संगम की दुनिया में भी कृष्ण और क्राइस्ट की राशि मिलाती है। இங்கு பிராமணர்களின் சங்கம்யுக உலகத்தில் கூட கிருஷ்ணர் மற்றும் கிரைஸ்டனுடைய ராசியை ஒன்று சேர்க்கிறார்கள். जो कृष्ण है पहले कृष्ण और राधा दोनों की पूजा होती थी। யார் கிருஷ்ணராக இருக்கிறாரோ முதலில் கிருஷ்ணர் மற்றும் ராதா ரெண்டு பேருடைய பூஜை நடந்தது. बाद में क्या हुआ? அதற்கு பிறகு என்ன ஆகியது? डबल पूजा खत्म हो गई, இல்லற மார்க்கத்தினுடைய பூஜை முடிந்து விட்டது. सिंगल पूजा रह गई, சிங்கல் பூஜை மற்றும் தான் இருந்து விட்டது. सिर्फ देवी की पूजा होना शुरू हो गई। வெறும் தேவிக்கு மட்டும் பூஜை நடப்பது தொடங்கிவிட்டது. इसका भी फाउंडेशन कहाँ पड़ता है? இதனுடைய ஃபவுண்டேஷன் கூட எங்க போடப்படுகிறது? ब्राह्मणों की दुनिया में पड़ता है। ब्राह्मणों की दुनिया में चाहे बेसिक नॉलेज हो चाहे एडवांस नॉलेज हो, பிராமணர்களின் உலகத்தில் போடப்படுகிறது. ஆகவே பிராமணர்களின் உலகம் பேசிக் நாலேஜாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் நாலேஜாக இருந்தாலும் சரி. बेसिक नॉलेज में क्या हुआ? पहले मम्मा बाबा दोनों की चित्र लगाई जाती थी। बाद में क्या हुआ? பேசிக் நாலேஜில் என்ன நடந்தது? முதலில் மம்மா பாபா இருவரின் படம் போட்டனர். ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆகிவிட்டது? ब्रह्मा बाबा का चित्र रह गया, பிரம்மா பாபாவினுடைய படம் இருந்து விட்டது. सिंगल चित्र रह गया और मम्मा का चित्र हटाई दिया गया। சிங்கல் சித்திரம் மட்டும்தான் இருந்தது. மம்மாவினுடைய படத்தை எடுத்து விட்டனர். एडवांस पार्टी में फिर क्या होता है? அதற்கு பிறகு அட்வான்ஸ் பார்ட்டியில் என்ன நடக்கிறது? एडवांस पार्टी में वही कृष्ण की आत्मा அட்வான்ஸ் பார்ட்டியில் அதே கிருஷ்ணருடைய ஆத்மா जब प्रवेश करके संगमयुगी कृष्ण का पार्ट बजाती है, எப்பொழுது பிரவேசம் செய்துவிட்டு சங்கம்யுக கிருஷ்ணனுடைய பாட்டை செய்கிறதோ तो पहले दोनों का चित्र लगता है, அப்பொழுது முதலில் இரண்டு பேருடைய படமும் போடப்படுகிறது. दोनों की छाप पड़ती है दिल के ऊपर, மனதின் மீது இருவரின் அச்சு விழுகிறது. और बाद में ஆனால் அதற்கு பிறகு देवी का चित्र रह जाता है தேவினுடைய படம் மட்டும் இருந்து விடுகிறது. और कृष्ण का चित्र भी उड़ जाता है। மற்றும் கிருஷ்ணருடைய படத்தையும் கூட அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். ये सब अभी होना है। இது எல்லாமே இப்பொழுது நடக்கணும். राजा साथ में देते ही नहीं है, ராஜாவை கூட வைப்பதே இல்லை. भक्ति मार्ग में भी क्या होता है? कलयुग के अंत में सिर्फ जय माता दी। கலியுகத்தின் கடைசியிலும் கூட என்ன ஆகுகிறது? வெறும் ஜெய் மாதா கி என்று சொல்கிறார்கள். माता दी सबके मुख पर आता है, और पिताजी कहाँ गए? किसी அம்மா அம்மா என்று வாயில் வருகிறது. ஆனால் அப்பா எங்க போயிட்டாரு? को पता ही नहीं। இது யாருக்குமே தெரியாது. 17 मई 1967 की वाणी का दूसरा पेज, வாணியினுடைய இரண்டாவது பக்கம். क्योंकि जो राजा है क्रिश्चियंस में, ஏனென்றால் கிறிஸ்டியன்ஸில் யார் ராஜாவாக இருக்கிறாங்களோ वो प्रजा घराने का था, அது பிரஜை குலத்தை சேர்ந்ததாகும். और रानी राज परिवार की थी। மற்றும் ராணி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. इसलिए राजा का नाम और स्टाम्प उड़ाई दिया, அதனால்தான் ராஜாவினுடைய ஸ்டாம்பை அவங்க எடுத்துட்டாங்க மற்றும் பெயரை கூட காணாமல் போயிடுச்சு. रानी का स्टाम्प
रह गया। மற்றும் ராணியினுடைய ஸ்டாம்ப் மட்டும் இருந்துருச்சு. यहाँ इसकी शूटिंग होती है। இங்கு வந்து இதற்கு ஷூட்டிங் நடக்கிறது. वो है प्रजा घराने का। प्रजा घराने की அது வந்து பிரஜையினுடைய கேட்டகரி சேர்ந்ததாகும். जो भांति है யாரு வந்து பிரஜையினுடைய கேட்டகரியை சேர்ந்தவங்களாவார்களோ குடும்பத்தினர் ஆவாங்களோ रानी उसकी दिल लग गई होगी। ராணி, ஆகவே ராணியினுடைய மனம் அவர் மீது வந்துட்டு இருக்கோம். किससे? யார் மீது? जो राज परिवार की रानी राजकुमारी है, யார் வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்த ராணியாக இருக்கிறாங்களோ ராஜகுமாரியாக இருக்காங்களோ उसकी दिल लग गई होगी। அவங்களுடைய மனம் வந்து அந்த ராஜா பிரஜா வர்க்கத்தை சேர்ந்த அவர் மீது வந்துட்டு இருக்கோம். प्रजा घराने के किसी व्यक्ति से, பிரஜை குடும்பத்தினருடைய ஏதோ ஒரு பர்சன் மீது அவங்களுடைய மனம் வந்துட்டு இருக்கோம். उनसे दिल लग गई तो शादी कर ली। ஆகவே மனம் வந்துடுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு, அதனால அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். इसलिए उनको राजा थोड़े ही कहेंगे। அதனால அவங்களை ராஜா என்று சொல்ல முடியுமா என்ன? देखो, जिससे दिल लग गई யாரோடு மனம் வந்து போயிடுச்சோ ஆகவே அவரை उसे राजा थोड़े ही कहेंगे। ராஜா என்று சொல்ல முடியுமா என்ன? तो तुम बच्चों की बुद्धि में ये रहना चाहिए। ஆகவே குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் இது இருக்க வேண்டும். क्या? என்ன? कि इन बातों का फाउंडेशन यहाँ पड़ता है। ऐसे என்னவென்றால் இந்த விஷயங்களுடைய ஃபவுண்டேஷன் அனைத்தும் இங்குதான் போடப்படுகிறது. எப்படி? जो नर से नारायण बनता है, யாரு வந்து நரனிலிருந்து நாராயணனாக ஆகுறாங்களோ, संगम की कृष्ण बनता है, சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராக ஆகுகிறாங்களோ, वो राजघराने से आता है அவங்க ராஜ குடும்பத்திலிருந்து வராங்களா या गरीब प्रजा से आता है। இல்லையானால் ஏழையாக இருக்கக்கூடிய பிரஜையிலிருந்து வராரா? कहाँ से आता है? எங்கிருந்து வராரு? हैं? गरीब प्रजा से आता है। ஏழையாக இருக்கக்கூடிய பிரஜையிலிருந்து வராரு. मैं गरीबों को ही आकर के विश्व की बादशाही देता हूँ। ஆகவே நான் ஏழைகளுக்கு தான் வந்துவிட்டு உலகத்தினுடைய ராஜாங்கத்தை தருகிறேன். और राधा कहाँ से आती है? மற்றும் ராதா ராதா எங்கிருந்து வராங்க? चंद्रवंश से आती है। சந்திரவம்சத்திலிருந்து வராங்க. आज की दुनिया में राज्य किसका है? இன்றைய உலகத்திலும் கூட யாருடைய ராஜ்யம் இருக்கிறது? सूर्यवंशियों का राज्य है या चंद्रवंशियों का राज्य है? சூரிய வம்சங்களின் ராஜ்யம் இருக்கிறதா இல்லையானால் சந்திரவம்சத்தினுடைய ராஜ்யம் இருக்கிறதா? सारी दुनिया चंद्रवंशियों की बन जाती है। முழு உலகமும் சந்திரவம்சத்தினுடையதாக ஆகிவிடுகிறது. सूर्य ज्ञान की रोशनी वाला है சூரியன் வந்து ஞானத்தினுடைய வெளிச்சம் உடையதாக ஆகும். और चंद्रमा के पास अपनी ज्ञान की रोशनी नहीं होती। மற்றும் रोशनी कहाँ से लेता है? சந்திரனிடம் தன்னுடைய ஞானத்தின் வெளிச்சம் வந்து இருப்பதில்லை. யாரிடம் இருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறாங்க? सूर्य से लेता है। சூரியனிடம் இருந்துதான் எடுத்துக்கொள்கிறது. लेकिन कलयुग के अंत में वो सब चंद्रवंशी जो चंद्रमा की गोद में पलते हैं, ஆனால் கலியுகத்தின் கடைசியில் அந்த அனைத்து சந்திரவம்சிகள் யார் வந்து சந்திரமாவினுடைய மடியில் பாலனை எடுத்துக்கொள்கிறாங்களோ वो ही राजा बनते हैं। அவங்கதான் வந்து ராஜா ஆகுறாங்க. चाहे इस्लामी हो, चाहे बौद्धी हो, चाहे क्रिश्चियन हो, चाहे இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, பௌத்தியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, कोई भी वंश के हो, எந்த ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, उन सब का राज्य इस नरक की दुनिया में होता है। அவர்கள் அனைவருடைய ராஜ்யம் வந்து இந்த நரகத்தின் உலகத்தில் தான் நடக்கிறது. उस वंश में से होती है राधा। அந்த வம்சத்தில் இருந்துதான் ராதா வராங்க. वो राज्य परिवार की, அவங்க வந்து ராஜ்ய குடும்பத்தை சேர்ந்தவங்க. वो प्रजा घराने का। மற்றும் அவர் வந்து பிரஜை குடும்பத்தை சேர்ந்தவர். इसीलिए नारायण को क्या कहते हैं? அதனால்தான் வந்து நாராயணனை என்ன சொல்றாங்க? नर नारायण। நரநாராயணன் என்று சொல்றாங்க. कैसा नारायण?
எப்படிப்பட்ட நாராயணன்? नर नारायण, நரநாராயணன். राम राजा, राम प्रजा, राम साहूकार। ராம் ராஜா, ராம் பிரஜா, ராம் சஹுகார் என்று சொல்கிறார்கள். वो आत्मा हर युग के अंत में அந்த ஆத்மா ஒவ்வொரு யுகத்தின் கடைசியில் साधारण बन जाती है। சாதாரணமானவராக ஆகிவிடுகிறார். तो बोला, ஆகவே சொல்லிருக்கிறார், उनसे दिल लग गई तो शादी कर ली। அவரோடு மனம் வந்து விட்டது, அதனால் தான் திருமணம் செய்து கொண்டனர். तो तुम बच्चों की बुद्धि में ये है कि ऊंच से ऊंच तो बाप ही है। ஆகவே குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்கிறது என்னவென்றால், உயர்ந்ததிலும் உயர்ந்தமானவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். वो ऊंच से ऊंच बाप जब आते हैं तो ऊंच से ऊंच बनाते। அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக ஆக்குகிறார். नीचे से क्या बनाते हैं? ऊंच बना देते हैं। தாழ்ந்தவர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்கிவிடுகிறார். फिर सेकंड नंबर में ऊंच से ऊंच कौन होता है? அதற்கு பிறகு இரண்டாவது நம்பரில் யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்க? बाप है ऊंच से ऊंच। தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவானவர் ஆவார். ऊंच और नीच परमधाम में होते हैं உயர்ந்தவங்க மற்றும் தாழ்ந்தவங்க பரந்தாமத்தில் இருக்கிறாங்களா? या इस दुनिया में होते हैं? இல்லையானால் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? इस दुनिया में ऊंच और नीच होते हैं। இந்த உலகத்தில் தான் உயர்ந்தவர்கள் மற்றும் தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். बाप इस दुनिया में आता है तो ऊंच से ऊंच बाप के रूप में प्रत्यक्ष होता है। தந்தை இந்த உலகத்தில் வருகிறார், அப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் ரூபத்தில் பிரத்யட்சமாகுகிறார். फिर ऊंच से ऊंच कौन है? ब्रह्मा विष्णु शंकर। அதற்கு பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் ஆவாங்க? பிரம்மா விஷ்ணு சங்கர். कहते हैं परंतु ब्रह्मा विष्णु शंकर की तो कोई ऊंचाई होती नहीं। சொல்லவும் செய்கிறார்கள் என்னவென்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர், ஆனால் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு எந்த ஒரு உயரமும் இல்லை. वो तो सूक्ष्म वतनवासी। அவர்கள் சூக்ஷ்ம வதனவாசி ஆவார்கள். सूक्ष्म वतन में ऊंच नीच की बात होती है क्या? ஆகவே சூக்ஷ்ம வதனத்தில் உயர்ந்தவர்கள் மற்றும் தாழ்ந்தவர்களின் விஷயம் ஏதாவது இருக்கிறதா என்ன? वहाँ भी ऊंच नीच की बात नहीं। அங்கேயும் கூட எந்த ஒரு உயர்ந்த விஷயம் மற்றும் தாழ்ந்த விஷயத்தின் விஷயமே இல்லை. ऊंचाई जिसकी होती है उसकी फिर नीचाई भी होती है। யாருக்கு உயர்வு இருக்கிறதோ பிறகு அவர்களுக்கு கீழே விழ வேண்டியதாகவும் இருக்கும். शंकर का कुछ भी नहीं है। சங்கருக்கு எதுவுமே இல்லை. वास्तव में ऊंच से ऊंच भगवान है। உண்மையில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் ஆவார். उनका तो गायन है ऊंच से ऊंच करतार। அவருக்கு பாடப்பட்டு இருக்கிறது, உயர்ந்ததிலும் உயர்ந்த செயலை செய்யக்கூடியவர். शंकर की तो पहलवाई शादी देखो कैसे बनाई थी। சங்கருக்கு பாருங்க, அவருடைய ஆடை எல்லாம் எப்படி வந்து போட்டுட்டாங்க. कहते हैं भांग पीते थे, धतूरा खाते थे। சொல்றாங்க அவர் வந்து பாங்கு குடிச்சாரு, தத்துரா சாப்பிட்டாரு. ऐसे बोलना यह भी तो किसी की इंसल्ट करना है। இப்படி சொல்வது கூட வந்து ஒருத்தருடைய இன்சல்ட் பண்ணுவது இல்லையா? कोई सुने तो क्या कहेंगे? யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? भारतवासी हिंदुओं का क्या हाल है? பாரதவாசிகள் இந்துக்களுக்கு பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. इनके देवताओं का क्या हाल है? இவர்களுடைய தேவதைகளுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க. वास्तव में वहाँ तो ये बातें होती नहीं। உண்மையில் அங்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பதில்லை. எங்கு? हाँ। आने वाली नई दुनिया में सतयुग में ये बातें வரக்கூடிய புதிய உலகத்தில் சத்தியுகத்தில் இந்த விஷயம் எல்லாம் नहीं होती है। இருப்பதில்லை. ये अपने धर्म को भूल गए। இவர்கள் தன்னுடைய தர்மத்தை மறந்துவிட்டனர். अपने देवताओं के लिए क्या क्या कहते रहते, தன்னுடைய தேவதைகளுக்கு பாருங்கள் என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். कितनी बेइज्जती करते हैं। எவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க. तो बाप कहते हैं ஆகவே தந்தை சொல்கிறார், मेरी भी बेइज्जती कर देते हैं तो शंकर की भी बेइज्जती कर देते हैं। ये क्या बात? எனக்கும் இன்சல்ட் பண்றாங்க, ஆகவே சங்கருக்கு கூட இன்சல்ட் பண்றாங்க. இது என்ன விஷயம் ஆகிவிட்டது?
शंकर की बेइज्जती की माना मेरी बेइज्जती की। சங்கருக்கு இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா எனக்கு இன்சல்ட் பண்றது போல ஆகிவிட்டது. क्यों? ஏன் அப்படி? ऐसे क्यों कहा? இப்படி ஏன் சொல்லிட்டாரு? क्योंकि शिव शंकर में प्रवेश करते हैं। ஏனென்றால் சிவர் வந்து சங்கருக்குள் பிரவேசம் செய்கிறார். प्रवेश करके दोनों आत्माएं समान पुरुषार्थी हो जाती हैं, समान हो जाती हैं। பிரவேசம் செய்துவிட்டு ரெண்டு ஆத்மாக்களும் சமானமான புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்க சமானமாகி விடுகிறார்கள். जब समान हो जाती है, एक जैसी हो जाती है, எப்பொழுது சமானமாகி விடுகிறார்கள், ஒரே போல் ஆகி விடுகிறார்கள், तो शिव और शंकर को मिलाई दिया गया। அப்பொழுதுதான் சிவன் மற்றும் சங்கர் ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்த்து விட்டனர். और कोई देवता ऐसा नहीं है जिसका नाम शिव के साथ मिलाया हो। வேற எந்த ஒரு தேவதையும் இப்படி இல்லை யாருக்கு வந்து பெயர் சிவனோடு சேர்க்கப்படுகிறது. शिव के साथ सिर्फ शंकर को मिलाते हैं। சிவனோடு வெறும் சங்கரை மட்டும் தான் இணைக்கிறார்கள். शिव ब्रह्मा नहीं कहेंगे, சிவ பிரம்மா என்று சொல்வதில்லை, शिव विष्णु नहीं कहेंगे, சிவ விஷ்ணு என்று சொல்வதில்லை, शिव शंकर कहते हैं। சிவ சங்கர் என்றுதான் சொல்கிறார்கள். तो बोला कि शंकर की भी बेइज्जती की, ஆகவே சொல்லிருக்கிறார் சங்கருக்கு கூட இன்சல்ட் பண்றாங்க. माना मेरी बेइज्जती कर दी। அப்படின்னா எனக்கு இன்சல்ட் பண்றாங்க. विष्णु की बेइज्जती नहीं करते हैं விஷ்ணுவுக்கு வந்து அவமானம் செய்வதில்லை. क्या? लक्ष्मी नारायण की कहीं बेइज्जती सुनी है शास्त्रों में? லட்சுமி நாராயணனுக்கு எங்கேயாவது அவமானத்தை பற்றி சாஸ்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்ன? नहीं, இல்லை. लक्ष्मी नारायण की बेइज्जती नहीं करेंगे। லட்சுமி நாராயணனுக்கு வந்து இப்படி வந்து இன்சல்ட் பண்ண மாட்டாங்க, அவமானம் பண்ண மாட்டாங்க. मेरी बेइज्जती कर देते हैं। ஆனால் எனக்கு தான் அவமானம் பண்றாங்க. क्यों कर देते हैं? ஏன் அப்படி பண்றாங்க? हैं? क्योंकि नारायण तो दुनिया का ऊंचते ऊंचे तबक्का है। ஏனென்றால் நாராயணன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். उसकी बेइज्जती की बात हो ही नहीं सकती। அவருக்கு அவமானத்தினுடைய விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. मैं किसमें आता हूँ? ஆனால் நான் யாருக்குள் வருகிறேன்? ऊंचते ऊंचे में आता हूँ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரில் வருகிறேனா? या नीचते नीचे में आता हूँ? இல்லை, ஆனால் தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவரில் வருகிறேனா? हैं? मैं नीच में आकर के उसको ऊंच बनाता हूँ। நான் தாழ்ந்தவரில் வந்துவிட்டு அவரை உயர்ந்தவராக்குகிறேன். विष्णु तो है ही पवित्र। விஷ்ணு வந்து தூய்மையானவர் ஆவார். शंकर के लिए क्या कहते हैं? ஆனால் சங்கருக்காக என்ன சொல்லப்படுகிறது? हैं? वैष्णव वंशी भी जो होते हैं उनका खान पान कैसा होता है? வைஷ்ணவ வம்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய சாப்பாடு கூட எப்படி இருக்கும்? बहुत शुद्ध शाकाहारी खान पान होता है। மிகவும் சுத்தமான வெஜிடேரியனாக இருக்கிறாங்க. उनके लिए कहते हैं विष्णु। वैष्णव संप्रदाय அவர்களை தான் விஷ்ணுவின் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. और जो शैव वंशी होते हैं, மற்றும் யார் வந்து சைவ வம்சர்களாக இருக்கிறார்களோ शंकर को फॉलो करने वाले होते हैं, சங்கரை ஃபாலோ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ वो क्या खाते हैं? அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள்? हैं? शंकर क्या खाते हैं? சங்கர் என்ன சாப்பிடுகிறார்? कहते हैं आक धतूरा खाते थे। आक धतूरा खाते थे, विष पीते थे। சொல்றாங்க சங்கர் வந்து விஷத்தை குடித்தார், அதே போல் எருகம்பூவை சாப்பிட்டார். ऐसे विषयी विकारी को नीच नहीं कहेंगे तो ऊंच कहेंगे क्या? ஆகவே இப்படிப்பட்ட விஷம் விகாரம் நிறைந்தவரை தாழ்ந்தவங்க என்று சொல்லாமல் உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா என்ன? क्या कहेंगे? என்ன சொல்ல முடியும்? क्या कहेंगे? नीचे ही तो कहेंगे। தாழ்ந்தவங்க என்று தானே சொல்ல முடியும். कौन कहेंगे? भक्त कहेंगे या ज्ञानी कहेंगे? பக்தர்கள் சொல்வார்களா இல்லையானால் ஞானிகள் சொல்வாங்களா? हैं? नीच कौन कहेंगे? भगत होंगे तो नीच कहेंगे। தாழ்ந்தவர்கள் என்று யார் சொல்லுவாங்க? பக்தர்களாக இருந்தால் தாழ்ந்தவங்க என்று சொல்லுவாங்க. ज्ञानी के होंगे तो कहेंगे वो तो बहुत ऊंचे से ऊंच पाठधारी है। ஞானியாக இருந்தால் என்ன சொல்வாங்க? என்னவென்றால் அவர் வந்து மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்வார்கள்.
क्यों ऊंचे ऊंचे पाठधारी है? அவர் ஏன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டு செய்யக்கூடியவராக இருந்தார்? हैं? नहीं, बनाने वाला तो शिव है, लेकिन जिसमें प्रवेश करता है शंकर में, ஆக்கக்கூடியவர் வந்து சிவன் தான். ஆனால் யாருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ சங்கருக்குள், वो शंकर जो है वो नीच अपन को दिखाता है, அந்த சங்கர் வந்து தன்னை தாழ்ந்தவர் என்று காமித்துக் கொள்கிறார். लेकिन नीच है नहीं. ஆனால் அவர் வந்து தாழ்ந்தவராக இல்லை. इसलिए एक मुरली में बोला है, शंकर का पार्ट रियल नहीं कहेंगे. அதனால்தான் முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கருடைய பாட்டை ரியல் என்று சொல்ல முடியாது. क्या? शंकर जो भी पार्ट बजाते हैं சங்கர் என்னவெல்லாம் பாட்டை செய்கிறாரோ वो रियल पार्ट नहीं बजाते हैं. அது வந்து அவர் ரியல் பாட்டை तो செய்வதில்லை. क्या हुआ? ஆகவே அது என்னவாகியது? रियल हुआ या नारियल हुआ? ரியல் ஆகிவிட்டதா இல்லையானால் நாரியல் ஆகியதா? நாரியல் என்றால் ரியல் இல்லை, नारियल हुआ. அது நாரியல் ஆகிவிட்டது. इसलिए शिव के मंदिर में जाते हैं तो क्या चढ़ाते हैं? நாரியல் என்றால் தேங்காய். हैं? அதனால்தான் சிவனுடைய கோவிலுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது என்ன உடைக்கிறார்கள்? नारियल भी चढ़ाते हैं. தேங்காய் கூட உடைக்கிறார்கள், அர்ப்பணம் செய்கிறார்கள். हाँ, साबुत चढ़ाते हैं. और देवी के मंदिर में அது கூட பார்த்தீர்கள் என்றால் அந்த தேங்காவை, முழு தேங்காவை தான் அர்ப்பணம் செய்கிறார்கள். फोड़ देते हैं. மற்றும் தேவிகளுடைய கோவிலில் பாருங்கள், அந்த தேங்காவை உடைத்து விடுகிறார்கள். फोड़ते हैं तो क्या निकलता है उसमें से? அதை உடைக்கிறார்கள். அப்பொழுது என்ன வருகிறது? विष निकलता है क्या? விஷம் வருகிறதா என்ன? बढ़िया, अच्छी चीज निकलती है. நல்ல பொருள் தான் வெளியே வருகிறது. तो वास्तव में गुप्त कहेंगे. உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இதை குப்தம் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि विष्णु ही राधा कृष्ण है. ஏனென்றால் விஷ்ணு தான் ராதாகிருஷ்ணர் ஆவாங்க. विष्णु की ग्लानि नहीं करेंगे. விஷ்ணுவிற்கு கிளானி செய்ய மாட்டாங்க. उनकी ग्लानि करते तो भी अच्छा था. அவங்களுக்கு கிளானி செய்தால் கூட நல்லா தான் இருந்துச்சு. इनकी, யாருக்கு? कृष्ण की. கிருஷ்ணருக்கு. वास्तव में छोटा बच्चा तो महात्मा से भी ऊंचा गाया जाता है. சின்ன குழந்தையை மகாத்மாவை விட உயர்ந்தவங்க என்று சொல்லப்படுகிறது. वो तो पाप आदि करके पीछे सन्यासी बनते हैं. அவங்க பாவம் எல்லாம் செய்துவிட்டு தான் பிறகு சந்நியாசத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். वो छोटा बच्चा है पवित्र, ஆனால் அந்த சிறிய குழந்தை வந்து தூய்மையானதாகும். पाप आदि को जानते ही नहीं है. பாவத்தை பற்றி அறியவே மாட்டாங்க. तो ऊंचे शिव बाबा, ஆகவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் வந்து சிவபாபா ஆவார். फिर ब्रह्मा विष्णु शंकर, அதற்கு பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர் उनको तो गालियां ही दे देते हैं. அவங்களுக்கு வந்து அவதூறம் செய்து விடுகிறார்கள், கெட்ட வார்த்தை உபயோகிக்கிறார்கள். ये भी विचारों को पता नहीं है कि प्रजापिता ब्रह्मा कहाँ होना चाहिए. இது கூட பாவம் அவங்களுக்கு தெரியவில்லை, பிரஜாபிதா பிரம்மா வந்து எங்க இருக்க और வேண்டும். विचारों को पता नहीं है. யாரு பாவம் யாருக்கு தெரியாது. है बीके वालों को यही पता नहीं है कि प्रजापिता ब्रह्मा कहाँ होना चाहिए. वो कहाँ बता देते हैं. பிகே காரங்களுக்கு இது தெரியவே தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா வந்து எங்க இருக்கிறாருன்னு. அவங்க எங்க இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. वो बता देते हैं सूक्ष्म वतन. அவங்க சொல்றாங்க சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கிறாருன்னு. लेकिन मुरली क्या कहती है? ஆனால் முரளி என்ன சொல்கிறது? प्रजापिता ब्रह्मा को तो शरीरधारी दिखाते हैं. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு உடல் உடையவராக காமிக்கிறாங்க. सूक्ष्म वतन में शरीर कहाँ से आया? சூக்ஷ்ம வதனத்தில் உடல் எங்கிருந்து வந்தது? अजमेर में उनको मंदिर भी है. அஜ்மேர்ல அவருக்கு கோவில் கூட இருக்குது. ब्रह्मा को दाढ़ी मूछ भी देते हैं. பிரம்மாவிற்கு தாடி மிசை கூட கொடுக்கறாங்க. विष्णु और शंकर की तो क्लीन शेव दिखाई है. விஷ்ணு மற்றும் சங்கருக்கு दाढ़ी சேவ் பண்ணிட்டாங்க. मूछ किसको देते हैं? தாடி மிசை யாருக்கு கொடுக்கறாங்க? ब्रह्मा प्रजापिता को दाढ़ी मूछ देखते हैं. பிரம்மா பிரஜாபிதாக்கு வந்து தாடி மிசை கொடுக்கறாங்க. शंकर को विष्णु को
दाढ़ी मुझे नहीं देंगे சங்கருக்கு விஷ்ணுவிற்கு தாடி மீசையே கொடுக்க மாட்டாங்க. कहीं शंकर को भी दाढ़ी मुझे दिखाई दी। எங்கேயாவது ஒரு சில இடத்துல வந்து சங்கருக்கு கூட தாடி மீசையை காமித்து விட்டனர். लेकिन विष्णु को सदैव क्लीन शेव दिखाते हैं। ஆனால் விஷ்ணுவிற்கு எப்பொழுதுமே கிளீன் ஷேவ் தான் காமிக்கிறார்கள். तो ये इस समय की बात है। ஆகவே இது இந்த நேரத்திற்கான விஷயமாகும். कि प्रजापिता ब्रह्मा सूक्ष्म वतन में कैसे होगा? என்னவென்றால் பிரஜாபிதா பிரம்மா சூக்ஷ்ம வதனத்தில் எப்படி இருப்பாரு? कैसे होगा? எப்படி இருப்பாரு? पूछा है तो जवाब भी तो चाहिए। सूक्ष्म वतन में इस तरह होगा கேட்டிருக்காரு, அப்போ கேள்வி கூட வேணும் இல்லையா? कि वो मन बुद्धि से इस साकार दुनिया का वासी नहीं रहता। சூக்ஷ்ம வதனத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்றால் மனம் புத்தியின் மூலமாக இந்த சாக்கார உலகத்தில் அவர் இருப்பதில்லை. आपकी याद में रहता है, माना इस दुनिया की स्थिति से परे की स्थिति में रहता है। தந்தையினுடைய நினைவில் இருக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தினுடைய நிலையில் இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறார். तो यहाँ ही होना चाहिए ना। ஆகவே அவர் இங்குதான் இருக்க வேண்டும் இல்லையா? प्रजापिता ब्रह्मा, பிரஜாபிதா பிரம்மா वहाँ सूक्ष्म वतन में प्रजापिता ब्रह्मा कहाँ से आया? அங்க சூக்ஷ்ம வதனத்தில் பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்து விட்டார்? इस समय ब्रह्मा की कितनी संतानें हैं? இந்த நேரத்தில் பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க? लिखा हुआ है प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियाँ। எழுதியிருக்காங்க பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என்று. इतने ढेर हैं இவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள். तो जरूर प्रजापिता ब्रह्मा भी होगा। அப்பொழுது கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மாவும் கூட இருப்பாரு. क्या? என்ன? जब लिख देते हैं प्रजापिता ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय, எப்பொழுது வந்து பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலய் என்று எழுதி விடுகிறார்கள், तो उनका बाप भी चाहिए या नहीं चाहिए? அப்பொழுது கூடவே அவர்களின் தந்தையும் தேவையா இல்லையா? सिर्फ अम्मा से ही बच्चे पैदा हो जाएंगे क्या? வெறும் அம்மாவின் மூலமாக குழந்தைகள் வந்து பிறந்து விடுவார்களா என்ன? चैतन्य में है சைத்தன்யமாக இருக்கிறார். तो जरूर कुछ न कुछ करते भी होंगे। ஆகவே கண்டிப்பாக ஏதோ கொஞ்சம் செய்து கொண்டிருப்பார். क्या? ऐसे नहीं जैसे मुरली में बोल दिया शंकर क्या करता है, कुछ भी नहीं। இப்படி இல்லை. என்னவென்றால் முரளியில் சொல்லிவிட்டனர், சங்கர் என்ன செய்கிறார், எதுவுமே இல்லை. बोलते हैं ना, अरे சொல்கிறார்கள் இல்லையா? कुछ करता नहीं है तो विश्व की बादशाही कैसे ले लेता है? எதுவுமே அவர் செய்வதில்லை என்றால் உலகத்திற்கு எஜமான தன்மை அவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்? क्या करता है जो विश्व की बादशाही ले लेता है? அவர் என்ன செய்கிறார், எதன் மூலமாக உலகத்திற்கு எஜமான தன்மையை எடுத்துக்கொள்கிறார்? योग बल से विश्व की बादशाही गाई हुई है। யோக பலத்தின் மூலமாக விஸ்வத்திற்கு பாத்சாஹி ராஜாங்கம் என்று பாடப்பட்டிருக்கிறது. धारणा के बल से, ज्ञान बल से, पवित्रता के बल से विश्व की बादशाही ऐसे गायन नहीं है। क्या गायन है? தாரணையின் பலம் மூலமாக, ஞானத்தின் பலம் மூலமாக, இல்லையானால் தூய்மையின் பலம் மூலமாக உலகத்திற்கு எஜமான தன்மை கிடைக்கும் என்று பாடப்படவில்லை. ஆகவே என்ன பாடப்பட்டிருக்கிறது? योग बल से विश्व की बादशाही। तो क्या करता है? யோக பலத்தின் மூலமாக உலகத்திற்கு எஜமான தன்மை கிடைக்கிறது. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? योगी राज कहा जाता है। அவரை யோகிராஜ் என்று சொல்லப்படுகிறது. योगियों का राजा कहा जाता है। யோகிகளுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லப்படுகிறது. ताकि योग लगाने के लिए कुछ कर्मेंद्रियों से करने आदि की दरकार नहीं है। ஆகவே யோகம் செய்வதற்காக எந்த ஒரு கர்மேந்திரியம் மூலமாக எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए बोला कि शंकर क्या करता है, वो तो कर्मेंद्रियों से कुछ करता नहीं है, याद में रहता है। याद करना कोई, அதனால்தான் சொல்லியிருக்கிறார், சங்கர் என்ன செய்கிறார், அவர் வந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக எதுவுமே செய்வதில்லை, நினைவு செய்கிறார். एक्ट थोड़े ही है। ஆகவே நினைவு வந்து ஒரு செயல் இல்லை இல்லையா? ये नई नई बातें हैं, இது வந்து புதிய புதிய விஷயங்கள் ஆகும். परंतु पता किसी को भी नहीं है। ஆனால் இதை பற்றி யாருக்குமே தெரியாது.
क्या प्रजापिता ब्रह्मा बच्चे ही पैदा करते हैं या और कुछ भी करते हैं? ஆகவே பிரஜாபிதா பிரம்மா குழந்தைகளுக்கு பிறப்பை கொடுக்கிறாரா இல்லையானால் கூடவே வேற ஏதாவது செய்கிறாரா? बल आदि देवी सरस्वती आदि देव ब्रह्मा कहते हैं, பலே ஆதிதேவி சரஸ்வதி ஆதிதேவ் பிரம்மா என்று சொல்கிறார்கள். परंतु पता तो किसी को भी नहीं है कि क्या है. ஆனால் யாருக்குமே இதை பற்றி தெரியாது இது என்ன விஷயம் என்று. रचयिता है तो जरूर यहाँ होकर के गया होगा. படைக்கக்கூடியவர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இங்கு இருந்துட்டு தான் சென்று இருக்கிறார். रचना और रचयिता की बात कहाँ की है? ரச்சனா மற்றும் அதாவது படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவரின் விஷயம் எங்கிருக்கான விஷயமாகும்? इस सृष्टि में ही रचना रची जाती है. रचना இந்த उलगத்தில் தான் படைக்கப்படுகிறது. रचने वाला रचयिता बाप भी इस सृष्टि पर होते हैं. படைக்கக்கூடிய தந்தை கூட இந்த உலகத்தில் தான் இருக்கிறார். जरूर ब्रह्मा को शिव बाबा ने अडॉप्ट किया होगा. கண்டிப்பாக பிரம்மாவை சிவபாபா அடாப்ட் செஞ்சிருக்கிறாரு. कब अडॉप्ट किया? எப்பொழுது அடாப்ட் பண்ணாரு? कब? संगम में भी कब? आज में, मध्य में, अंत में कब अडॉप्ट किया? சங்கம் யுகத்தில் கூட எப்பொழுது செய்தார்? ஆரம்பத்தில், நடுவில், கடைசியில் எப்பொழுது அடாப்ட் பண்ணாரு, தத்தெடுத்தாரு? ब्रह्मा उनको साक्षात्कार हुए, साक्षात्कारों का अर्थ उनको किसी ने नहीं बताया. பிரம்மா யாருக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டது, சாட்சாத்காரத்தினுடைய அர்த்தத்தை யாருமே சொல்லவில்லை. गुरु ने नहीं बताया, वाराणसी के पंडितों ने नहीं बताया. குருக்கள் சொல்லவில்லை, வாரணாசியில் இருக்கக்கூடிய பண்டிதர்களும் சொல்லவில்லை. तो कहाँ जाके शरण ली? ஆகவே அவர் எங்கு சென்று விட்டு சரணத்தை எடுத்துக்கொண்டார்? कलकत्ते में जो भागीदार था, கல்கத்தாவில் யார் பாகிதார் இருந்தாரோ वहाँ जाकर के उनको अपने साक्षात्कारों का क्लैरिफिकेशन मिल गया. அங்கு சென்று விட்டு அவருக்கு தன்னுடைய சாட்சாத்காரங்கள் காட்சிகளின் கிளாரிபிகேஷன் கிடைத்து விட்டது. तो जरूर शिव बाबा ने अडॉप्ट किया होगा. ஆகவே கண்டிப்பாக சிவபாபா அடாப்ட் பண்ணிருப்பாரு. नहीं तो ब्रह्मा कहाँ से आवे? இல்லையானால் பிரம்மா எங்கிருந்து வருவாரு? साक्षात्कारों का रहस्य क्या बताया? சாட்சாத்காரங்களின் ரகசியத்தை அவர் என்ன சொன்னாரு? कि सफेद पोष का साक्षात्कार हुआ. வெள்ள ஆடை அடைந்திருக்கும் ஒருத்தரின் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. इससे साबित होता है कि तुम ब्रह्मा बनने वाले हो. இதன் மூலமாக நிரூபணமாகுகிறது நீ பிரம்மாவாக போகிறாய். विष्णु का साक्षात्कार हुआ. कृष्ण விஷ்ணுவின் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. का साक्षात्कार हुआ. கிருஷ்ணரின் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. इससे साबित होता है कि तुम कृष्ण के रूप में जन्म लेने वाले हो. இதன் மூலமாக நிரூபணமாகுகிறது நீ கிருஷ்ணரின் ரூபத்தில் பிறப்பை எடுக்கக்கூடியவர் ஆவார். अगले जन्म में அடுத்த பிறவியில் स्वर्ग का साक्षात्कार हुआ, माना नई स्वर्ग की दुनिया आने वाली है. विनाश का साक्षात्कार हुआ. ஸ்வர்கத்தின் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. அப்படியானால் புது ஸ்வர்கத்தின் உலகம் வரப்போகிறது. விநாசனத்தினுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டது. माना दुनिया का विनाश होने वाला है. அப்படியானால் உலகத்தின் அழிவு ஏற்படவிருக்கிறது. तो दादा लेखराज की बुद्धि में बैठ गया ஆகவே தாதா லேக்ராஜனுடைய புத்தியில் இது அமர்ந்து விட்டது. कि मेरा यहाँ ब्रह्मा का पार्ट है, अगले जन्म में मैं जन्म लेकर के विष्णु बनूंगा. இங்கு எனக்கு பிரம்மாவினுடைய பாட்டு இருக்கிறது. அடுத்த பிறவியில் நான் பிறப்பி எடுத்துவிட்டு பிரம்மாவினுடைய பாட்டை செய்வேன். तो ब्रह्मा कहाँ से आया? ஆகவே பிரம்மா எங்கிருந்து வந்திருக்கிறார்? ये नई बातें हैं. जब तक बाप नहीं आवे, இது எல்லாமே புதிய விஷயங்கள் ஆகும். எப்பொழுது வரை தந்தை வரவில்லையோ तब तक कोई इन बातों को जान नहीं सकता. क्या? அப்பொழுது வரை யாராலுமே இந்த விஷயங்களை அறிய முடியாது. என்ன? इन बातों को नहीं जान सकता எந்த விஷயங்களை அறிய முடியாது? कि ब्रह्मा का बाप कौन? என்னவென்றால் பிரம்மாவினுடைய தந்தை யாரு? ब्रह्मा का रचयिता बाप कौन है? பிரம்மாவை படைக்கக்கூடிய தந்தை யாரு? जब तक बाप न आवे तब तक कोई जान सके. எப்பொழுது வரை தந்தை வரவில்லையோ அப்பொழுது வரை யாராலுமே இதை அறிய முடியாது. कब आया बाप? தந்தை எப்பொழுது வந்தாரு? आदमी आया तो फिर किसी ने जाना?
யாரோ சொன்னாங்க ஆரம்பத்தில் வந்தாரு. அப்ப பாபா கேக்குறாரு, ஆரம்பத்தில் வந்தார் அப்படின்னா யாராவது அவரை தெரிந்து கொண்டார்களா? हैं? तुम्हें जाना तो अंत में ही प्रत्यक्ष हुआ ना बाप। ஆகவே தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தந்தை வந்து கடைசியில் தானே வெளி தோன்றிவிட்டார். आदि में आया, लेकिन आदि में तो बीज आरोपण करने आया। ஆரம்பத்தில் வந்தார், ஆனால் ஆரம்பத்தில் பீஜாரோப்பண் செய்வதற்காக தான் வந்தார். அதாவது விதையை போடுவதற்கு வந்தார். बीजारोपण करने आया वो तो किसी को पता ही नहीं चलता। விதையை போட வந்தார், அது வந்து யாருக்குமே தெரிய வருவதில்லை. बच्चे क्या जाने किसने बीजारोपण किया। குழந்தைகள் என்ன அறிவார்கள் யாருக்குள்ளார் விதையை விதைத்தார் என்று. तो बाप जब बाप के रूप में खुद ही आते हैं, ஆகவே தந்தை தந்தையினுடைய ரூபத்தில் எப்பொழுது தானே வருகிறாரோ, मनाया भी जाता है बाप का प्रत्यक्षता वर्ष। 76 வந்து தந்தையினுடைய வெளித்தோன்றுதலின் வருடம் என்றும் கொண்டாடப்படுகிறது. तो सन 76 में बाप की प्रत्यक्षता होती है। ஆகவே 76 தந்தையினுடைய வெளித்தோன்றம் வந்து ஏற்படுகிறது. तो बाप खुद ही आकर बताते हैं ஆகவே தந்தை தானே வந்துவிட்டு சொல்கிறார், कि ब्रह्मा का बाप कौन, என்னவென்றால் பிரம்மாவனுடைய தந்தை யாரு, ब्रह्मा का रचयिता कौन, பிரம்மாவை படைக்கக்கூடியவர் யாரு. जिनका जो पार्ट है वो ही अपना पार्ट बजाते हैं। யாருக்கு வந்து என்ன பாட்டு இருக்கிறதோ அவங்கதான் தன்னுடைய பாட்டை செய்கிறார்கள். क्या भगवान का पार्ट क्या है? என்ன பகவானுடைய பாட்டு என்னவாகுகிறது? भगवान बाप का पार्ट है ज्ञान सुनाने का। பகவான் தந்தையினுடைய பாட்டு வந்து ஞானத்தை சொல்வதற்கானதாகும். तो बाप के सिवाय और कोई ज्ञान बता न सके। ज्ञान माने क्या? ஆகவே தந்தையை தவிர வேறு யாராலுமே ஞானத்தை சொல்ல முடியாது. ஞானம் என்றால் என்ன? जानकारी काहे தெரிந்து கொள்வது. की जानकारी? ஆகவே எதை பற்றி தெரிந்து கொள்வது? எதனுடைய அறிமுகம்? सच्चाई की जानकारी। உண்மையினுடைய அறிமுகம், உண்மையை பற்றி தெரிந்து கொள்வது. वो सच्चाई सिवाय बाप को कोई बता ही नहीं सकता। ये मेरा ही पार्ट है। அந்த உண்மையை தந்தையை தவிர வேறு யாராலுமே சொல்ல முடியாது. இது என்னுடைய பாட்டு ஆகும். बुद्ध ने क्या पार्ट बजाया? புத்தர் வந்து என்ன பாட்டு பண்ணாரு? किसी को पता भी नहीं है। இது யாருக்குமே தெரியாது. कब आया, क्या करके किया, कोई नहीं जानते। எப்போ வந்தாரு, வந்து என்ன செய்தாரு, இது யாருக்குமே தெரியாது. तुम तो अभी जानते हो நீங்கள் இதை இப்பொழுதுதான் தெரிந்து கொள்கிறீர்கள். कि बुद्ध ने आकर के क्या किया। என்னவென்றால் புத்தர் வந்து விட்டு என்ன செய்தாரு? वो बुद्ध क्या गुरु है? அந்த புத்தர் என்ன குரு ஆவாரா? दूसरे को थोड़े ही कहेंगे कि तुम पढ़ाओ। மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமா என்ன, நீ வந்து படிப்பை சொல்லிக் கொடு என்று? और कोई के पास ये नॉलेज है ही नहीं। மற்றவர்கள் யாரிடமும் இந்த ஞானமே இல்லை. वेद का बाप ही ज्ञान का सागर है। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் ஞானத்தின் கடல் ஆவார். उनकी ही महिमा गाई जाती है कि पवित्रता का सागर, सुख का सागर। அவருக்கு தான் மகிமை வந்து பாடப்படுகிறது. தூய்மையின் கடல், சுகத்தின் கடல். और कोई को तुम ज्ञान का सागर नहीं बोलो। வேற யாருமே உங்களால் ஞானத்தின் கடல் என்று சொல்ல முடியாது. दुनिया में कोई को ज्ञान का सागर नहीं कहेंगे, உலகத்தில் யாரையுமே வந்து ஞானத்தின் கடல் என்று சொல்ல முடியாது. इनको भी नहीं कहेंगे। इनको இவரை கூட சொல்ல முடியாது. माने किनको? இவரை என்றால் யாரை? ब्रह्मा को भी नहीं कहेंगे। பிரம்மாவை கூட சொல்ல முடியாது. ये भी ज्ञान का सागर नहीं है। இவர் கூட ஞானத்தின் கடல் இல்லை. अगर ये ज्ञान का सागर होता तो रचयिता होता या रचना होता? ஒருவேளை இவர் ஞானத்தின் கடலாக இருந்தார், பிறகு படைப்பாக இருப்பாரா இல்லைனால் படைக்கக்கூடியவராக இருப்பாரா? रचयिता होता, लेकिन ये तो रचना हुआ। படைக்கக்கூடியவராக இருந்திருப்பார், ஆனால் இவரே வந்து படைப்பாவார். इसका रचने वाला कोई और है। இவரையும் கூட படைக்கக்கூடியவர் வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு. ज्ञान का सागर एक ही है। ஞானத்தின் கடல் ஒரே ஒருத்தர் தான். तो जो ज्ञान का सागर है वो ही आकर के सच्चा ज्ञान सुनावेंगे। ஆகவே யார் வந்து ஞானத்தின் கடல் இருக்கிறாரோ அவர்தான் வந்து விட்டு உண்மையான ஞானத்தை சொல்வார். और कोई ज्ञान सुना ही नहीं सकता। வேற யாராலுமே ஞானத்தை வந்து சொல்ல முடியாது. नहीं, स्वर्ग का राज भाग दिया था।
தந்தைதான் ஸ்வர்கத்தினுடைய ராஜபாகத்தை கொடுத்தார். बाप कहते हैं तुम फिर 5000 वर्ष बाद आकर के मिले हो। தந்தை சொல்கிறார், நீங்கள் திரும்பவும் 5000 வருடத்திற்கு கழித்து வந்து என்னை சந்திருக்கிறீர்கள். बच्चे भी कहते हैं कि बाबा குழந்தைகள் கூட சொல்கிறார்கள் என்னவென்றால், பாபா हम आपसे अनेक बार मिले हैं। நாம் உங்களோடு நிறைய தடவை சந்தித்திருக்கிறோம். तो कितनी खुशी रहनी चाहिए। ஆகவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். जिनको सारी दुनिया ढूंढती रहती है, யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டே இருக்கிறதோ वो भगवान बाप तुमको मिल गया। அந்த பகவான் தந்தை உங்களுக்கு கிடைத்து விட்டார். क्या என்ன? सारी दुनिया ढूंढने में लगी और முழு உலகமும் தேடுதலில் ஈடுபட்டிருக்கிறது. तुमको वो मिला हुआ है। ஆனால் உங்களுக்கு அவர் கிடைத்து விட்டார். कितना भी कोई मारे पीटे, எவ்வளவு யார் அடித்தாலும் சரி, உதைத்தாலும் சரி, तुम्हारे अंदर में वो खुशी रहनी चाहिए। वाह, உங்களுக்குள் அந்த சந்தோஷம் வந்து இருக்க வேண்டும். நல்லது. पिटने पिटाने के लिए खुशी है क्या? அடி வாங்குவதில் சந்தோஷம் இருக்கணுமா? तुम्हारी खुशी गायब नहीं होनी चाहिए। உங்களுடைய சந்தோஷம் வந்து காணாமல் போக கூடாது. शिव बाबा से मिलने की खुशी कितनी भारी है। சிவபாபாவை சந்திப்பதில் சந்தோஷம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. याद तो आवेगी ना। நினைவு வரும் இல்லையா? याद से सारे पाप करते हैं। நினைவின் மூலமாக அனைத்து பாவங்களும் அழிகிறது. याद कब आवेगी? நினைவு எப்பொழுது வரும் और किसको आवेगी? மற்றும் யாருக்கு வரும்? प्रैक्टिकल जिससे मिला होगा பிராக்டிகலில் யாரை நாம் சந்தித்திருப்போம் उसको याद आवेगी। அவங்களுக்கு நினைவு வரும். और जिसको प्रैक्टिकल मिला ही नहीं होगा மற்றும் யாருக்கு வந்து பிராக்டிகலில் கிடைக்கவே இல்லையோ वो याद भी एक्यूरेट नहीं आवेगी। ஆகவே அவர்களுக்கு நினைவு கூட அக்யூரேட்டாக வராது. तुम्हारे इसलिए सारे पाप कट जाते हैं। அதனால்தான் உங்களுடைய எல்லா பாவமும் வந்து அழிந்து விடுகிறது. देखो अबलाएं बांधेलियां, பாருங்கள், அபலாக்கள் அதாவது பலம் இல்லாதவர்கள், பாந்தேலிகள், பந்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் कितना याद करती है। எவ்வளவு நினைவு செய்கிறார்கள். उनके तो और ही पाप कटते रहते हैं, அவர்களுக்கு இன்னுமே வந்து பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது. क्योंकि वो शिव बाबा को जास्ती याद करती है। ஏனென்றால் அவர்கள் சிவபாபாவை அதிகமாக நினைவு செய்கிறார்கள். उनके ऊपर अत्याचार होते हैं அவர்களின் மீது அத்தியாச்சாரம் ஏற்படுகிறது. तो बुद्धि शिव बाबा की तरफ चली जाती है। அப்பொழுது புத்தி வந்து சிவபாபா பக்கம் சென்று விடுகிறது. हे शिव बाबा रक्षा करो, ஏ சிவபாபா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். तो याद करना तो अच्छा है ना। ஆகவே நினைவு செய்வது வந்து நல்லது இல்லையா? क्या என்ன? ज्यादा दुख पड़ता है तो ज्यादा याद करती है कौन? அதிகமாக துக்கம் வருகிறது, அப்பொழுது அதிகமாக நினைவு செய்கிறார்கள். யாரு? बांधेली माता। பந்தனத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள். तो रोज मार खाओ और रोज शिव बाबा को याद करो। ஆகவே தினமும் அடி வாங்குங்கள், பிறகு தினமும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். ये क्या बात हुई? இது என்ன விஷயமாகிவிட்டது? रोज मार खाओ, रोज शिव बाबा को याद करो तो तुम्हारे पूर्व जन्मों के सारे पाप कट जाएंगे। தினமும் அடி வாங்குங்கள், தினமும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய கடந்த பிறவியின் பாவங்கள் அழிந்துவிடும். तुम्हारा नंबर माला में आ जाएगा आगे और मार मारने वालों का नंबर हो जाएगा पीछे। உங்களுடைய நம்பர் மாலையில் முன்னாடி வந்துவிடும். அதற்கு பிறகு யார் அடிக்கிறார்களோ அவர்களுடைய நம்பர் பின்னால் சென்றுவிடும். कहते भी है गंगा जल मुख में हो, गंगा का तट हो, तब प्राण तर से निकले। சொல்லவும் செய்கிறார்கள், கங்கையினுடைய நீர் வாயில் இருக்கணும், அதே போல் கங்கை நதி ஓரம் இருக்கணும், அப்பொழுதுதான் நம்மளுடைய பிராணம் உயிர் வந்து விலகணும் என்று. जब माल मिलती है तो मुख में गंगा जल आ जाता है। क्या
ज्ञान सारा बुद्धि में टपकने लगता है। எப்பொழுது வந்து அடி வாங்குறோமோ அப்பொழுது வந்து வாயில் கங்கை நீர் வந்து விடுகிறது. அப்படியானால் புத்தியில் எல்லா ஞானமும் வருகிறது. ज्ञान मिलता है ना, ஞானம் கிடைக்கிறது இல்லையா? मार मिलती है तो तुमको अलफ और बे याद आ जाता है। எப்பொழுது அடி வாங்குறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு அலஃப் பே ரெண்டு பேருமே நினைவுல வராங்க. अलफ कौन है? அலஃப் யாரு? हैं? अलफ बे और नुक्ता। அலஃப் பே மற்றும் நுக்தா இது மூன்று உருது வார்த்தைகள் பாபா சொல்றாரு. ये उर्दू के मुख्य अक्षर हैं। இது வந்து உருதுவினுடைய முக்கியமான சொற்களாகும். अलफ खड़ा डंडा, அலஃப் என்றால் நின்று கொண்டிருக்கும் ஒரு கொம்பு, बे पड़ा डंडा பே என்றால் விழுந்திருக்கும் ஒரு கொம்பு, और नुक्ता माने बिंदी। மற்றும் நுக்தா என்றால் ஒரு புள்ளி. तो कौन है बिंदी, ஆகவே யார் வந்து புள்ளி ஆவாங்க? कौन है अलफ யார் அலஃப் और कौन है बे? மற்றும் யார் பே ஆவாரு? बिंदी है शिव, புள்ளி வந்து சிவன் ஆவார். वो तो नुक्ता हो गया। அவர் நுக்தா ஆயிட்டாரு. और अलफ जो अंत तक खड़ा रहे। அலஃப் என்றால் யார் வந்து கடைசி வரும் நின்று கொண்டே இருப்பாரு. क्या गिरे नहीं, खड़ा रहे। விழமாட்டார், நின்று கொண்டே இருப்பாரு. हैं? वो तो पहले होता ही नहीं, पहले भी नहीं होता, मध्य में भी नहीं होता। क्या कृष्ण वाली आत्मा कहाँ खड़ी रहती? அவங்க சொல்றாங்க, பாபா சொல்றாரு அவர் ஆரம்பத்திலும் நிற்கவில்லை கடைசியிலும் நிற்கவில்லை. ஆகவே யாரோ சொல்றாங்க கிருஷ்ணருடைய ஆத்மா. அதுக்கு பாபா கேட்கிறாரு கிருஷ்ணருடைய ஆத்மா எப்பொழுது நின்று கொண்டிருந்தாங்க? संगम युग में कहाँ खड़ी रहती? சங்கம் யுகத்தில் அவங்க எங்க நின்று கொண்டிருக்கிறாரு? हैं? कृष्ण वाली आत्मा संगम युग में खड़ी रही या गिर गई? கிருஷ்ணருடைய ஆத்மா சங்கம் யுகத்தில் நின்று கொண்டிருந்தாரா இல்லையானால் விழுந்து விட்டாரா? है? कांटों से टकराते टकराते क्या हाल हुआ? गिर गई। முள்ளோடு மோதிக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகிவிட்டது? விழுந்து விட்டார். तो बे हो गई। ஆகவே அவர் வந்து பே ஆகிவிட்டார். और जो टकराते टकराते गिरता नहीं है, ஆகவே யார் வந்து சண்டையிட்டு மோதி கொண்டிருக்கும் பொழுது விழமாட்டாரோ, खड़ा ही रहता है, நின்று கொண்டே இருக்கிறாரோ, वो हो गया अलफ। அவர் வந்து அலஃப் ஆகிவிட்டார். ராமருடைய ஆத்மான்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு ஆமா. तो बस அப்பொழுது அவ்வளவுதான் போதும். बाबा कहने से जरूर वर्षा याद आवेगा। பாபா என்று சொல்வதால் கண்டிப்பாக ஆஸ்தி நினைவில் வரும். ऐसा कोई जानवर भी न होगा இப்படி எந்த ஒரு விலங்கு கூட இருக்காது जो अपनी माता पिता को न जानता हो। யார் வந்து தன்னுடைய அம்மா அப்பாவை அறியாமல் இருக்கும். அப்படி ஒரு விலங்கு கூட இருக்காது. जानवर भी अपने माँ बाप को जान लेते हैं। விலங்குகள் கூட தன்னுடைய அம்மா அப்பாவை தெரிந்து கொள்கிறது. तो बाबा कहने से वर्षा याद आना चाहिए। ஆகவே பாபா என்று சொல்லும் காரணத்தால் ஆஸ்தி கண்டிப்பாக நினைவில் வர வேண்டும். अच्छा, நல்லது. ओम शांति। ஓம் சாந்தி. एक छूटी हुई मुरली के महावाक्य हैं। விடுபட்ட முரளியினுடைய சில மகா வாக்கியங்கள் இருக்கிறது. 16/5/67 की मुरली, 16/5/66 முரளி, तीसरे पेज के मध्यांत में மூன்றாவது பக்கத்தின் கடைசியில் बात चल रही थी। விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. देह अभिमान में आना अंधेरा, தேகாபிமானத்தில் வருவது வந்து இருளாகும். और आत्मा अभिमान में आना மற்றும் ஆத்மாபிமானத்தில் வருவது सोझा। வெளிச்சமாகும். बच्चे झट अंधेरे में आ जाते हैं। குழந்தைகள் உடனடியாக இருளில் வந்து விடுகிறார்கள். அப்படியானால் देहभान में आ जाते हैं। தேகாபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். माया बड़ी जबरदस्त है। மாயை மிகவும்
பயங்கரமாக இருக்கிறது. अंधेरे में आते हैं तो कितनी ठोकरें खाते हैं। எப்பொழுது இருளில் வருகிறார்களோ அப்பொழுது எவ்வளவு அடி வாங்குகிறார்கள். देह अभिमान से ठोकरें खाते हैं, आत्मा अभिमान से सरसब्ज हो जाते हैं। தேகாபிமானத்தின் மூலமாக அடி வாங்குகிறார்கள் மற்றும் ஆத்மாபிமானம் மூலமாக தண்ணீர் நிறைந்தவர்களாகி விடுகிறார்கள். ये लक्ष्मी नारायण विश्व के मालिक कैसे बने? இந்த லக்ஷ்மி நாராயண் விஸ்வத்திற்கு எஜமானர்களாக எப்படி ஆகினார்கள்? ये किसी को पता ही नहीं है। இது யாருக்குமே தெரியாது. तुम तो कहते हो कि कल की यह बात है कि वो लक्ष्मी नारायण राज्य करते थे। मनुष्य तो लाखों वर्ष कह देते। நீங்கள் சொல்கிறீர்கள் இது நேற்றுக்கான விஷயமாகும். இந்த லக்ஷ்மி நாராயண்கள் ராஜ்யம் செய்தார்கள். ஆனால் மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடம் என்று சொல்லிவிடுகிறார்கள். माया ने मनुष्यों को एकदम पत्थर बुद्धि बनाई दी है। மாயை மனிதர்களை ஒரேடியாக கல் புத்தி ஆக்கி விட்டது. अभी तुम पत्थर बुद्धि से पारस बुद्धि बनते हो। இப்பொழுது நீங்கள் பத்தர் புத்தி அதாவது கல் புத்தியிலிருந்து பாரஸ் புத்தி ஆக்குகிறீர்கள். पारसनाथ का मंदिर भी होता है। பாரஸ்நாதனுடைய கோவில் கூட இருக்கிறது. परंतु वो कौन है ये कोई जानते नहीं है। ஆனால் அவர் யாரு இதை பற்றி யாருமே அறிய மாட்டார்கள். कि पारस बनाने वाला कौन है? मनुष्य तो बिल्कुल என்னவென்றால் பாரஸ் ஆக்கக்கூடியவர் யார்? अंधेरे में है। अभी மனிதர்கள் இருளில் இருக்கிறார்கள். बाप कितनी अच्छी अच्छी बातें समझाते हैं। இப்பொழுது தந்தை எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் சொல்கிறார். फिर तो बाकी हर एक की बुद्धि के ऊपर है। पढ़ाने वाला तो एक ही है। இது பிறகு ஒவ்வொருத்தரின் புத்தியின் மேல அடிபட்டு ஒவ்வொருத்தரின் புத்தியில் அந்த ஞானம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது மற்றும் ஒவ்வொருத்தருக்கும் அவர் படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார். अपनी अपनी बुद्धि के अनुसार सब पढ़ते भी हैं। தன்னுடைய புத்தியின் அடிப்படை எல்லாருமே படிக்கவும் செய்கிறார்கள். पढ़ने वाले ढेर होते जाएंगे। படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஆகிக் கொண்டே செல்வார்கள். गली गली में तुम्हारा स्कूल हो जाएगा। ஒவ்வொரு தெருவிலும் உங்களுடைய ஸ்கூல் இருக்கும். क्या एक मुरली में बोला? என்ன ஒரு முரளியில் சொல்லியிருக்கிறார்? लाखों की तादाद में तुम्हारे विद्यालय खुल जाएंगे। லட்சக்கணக்கில் உங்களுடைய வித்யாலயம் திறக்கப்படும். अभी तो कम है। இப்பொழுது கம்மியா தான் இருக்கு. लाखों करोड़ों की तादाद में मुरलियां छपने लग पड़ेंगी। லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் முரளி பிரிண்ட் ஆக தொடங்கிவிடும். अभी இப்பொழுது अभी कितनी तादाद में छपती है? இப்பொழுது எவ்வளவு கணக்கில் பிரிண்ட் பண்றாங்க? बेसिक नॉलेज में ही कितनी तादाद में छपती है? பேசிக் நாலேஜ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர்ல பிரிண்ட் பண்றாங்க? எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? हजारों की तादाद। फिर क्या होगा? ஆயிரக்கணக்கில். அதற்கு பிறகு என்ன ஆகும்? लाखों की तादाद में मुरलियां छपने लग पड़ेंगी। லட்சக்கணக்கில் முரளி பிரிண்ட் பண்ண தொடங்கி விடுவார்கள். और हर गली में तुम्हारा स्कूल होगा। மற்றும் ஒவ்வொரு தெருவிலும் உங்களுடைய பள்ளி இருக்கும். अभी इंडिया में तो गांव गांव में है, लेकिन இப்பொழுது இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறது. ஆனால் सारी दुनिया में तो नहीं। முழு உலகத்திலும் இல்லை. जब गली गली में तुम्हारा स्कूल हो जाएगा, எப்பொழுது ஒவ்வொரு தெருவிலும் உங்களுடைய ஸ்கூல் இருக்கும், गेट वे टू हेवन बन जाएगा। அப்பொழுது அது ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் வழி ஆகிவிடும். मनुष्य एक भी नहीं जानते, மனிதர்கள் ஒருத்தர் கூட இதை அறிய மாட்டார்கள், समझते ही नहीं புரிந்து கொள்வதே இல்லை. कि हम नरक में हैं। என்னவென்றால் நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்று. कितने बड़े बड़े सन्यासी आदि हैं, எவ்வளவு பெரிய பெரிய சன்னியாசிகள் எல்லாம் இருக்கிறார்கள். उनको सोने चांदी आदि की कुर्सी पर बिठाते हैं। அவர்களை தங்கம் வெள்ளியினுடைய சேர்ல உட்கார வைக்கிறாங்க. बाप समझाते हैं தந்தை புரிய வைக்கிறார். ये सोने चांदी की कुर्सियों पर बैठने वाले सब भ्रष्टाचारी पुजारी है। இந்த தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய சேர்ல உட்கார கூடியவர்கள் எல்லாமே பிரஷ்டச்சாரி பூஜாரிகள் ஆவாங்க. क्या என்ன? कुर्सियों पर बैठाते हैं, चांदी की कुर्सियों में बैठाते हैं, सोने की कुर्सियों में बैठाते हैं। சேர்ல அமர வைக்கிறார்கள்,
தங்கத்தின் நாற்காலியில் அதேபோல் வெள்ளி நாற்காலியில் அமர வைக்கிறார்கள். सोने चांदी से उनका वजन भी करते हैं. அதேபோல் அவர்களை தங்கம் மற்றும் வெள்ளியின் மூலமாக அளந்து பார்க்கிறார்கள். क्या என்ன, इनका वजन करते हैं? யாருக்கு அப்படி வெயிட் போடுறாங்க? जो भी गुरु हैं யாரெல்லாம் குருக்கள் இருக்கிறார்களோ उनका वजन कैसे? आगा खां का हीरो से वजन किया. அவர்களை எல்லாம் எப்படி வெயிட் பண்றாங்க? ஆகா கான் வைரத்தின் மூலமாக வெயிட் போட்டாரு. इतना मान मर्तबा देते हैं இவ்வளவு மான மரியாதம் கொடுக்கறாங்க. लेकिन जानते कुछ भी नहीं. ஆனால் எதுவுமே அறிவதில்லை. बाप को ही नहीं जानते तो फिर भला जानेंगे क्या? தந்தையை அறிவதில்லை என்றால் பிறகு என்ன அறிவார்கள்? पूज्य होते ही है सतयुग में. பூஜைக்கு தகுந்தவர்கள் சத்தியுகத்தில் தான் இருப்பார்கள். पुजारी होते हैं कलयुग में. மற்றும் பூசாரிகள் கலியுகத்தில் இருப்பார்கள். फिर समझते हैं कि भगवान ही पूज्य पुजारी बनते हैं. பிறகு மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் பகவான் தான் பூஜ்யம், பிறகு பூஜைக்கு தகுந்தவர் மற்றும் பூஜை செய்யக்கூடியவர் ஆகுகிறார் என்று. कहते हैं हे भगवान आप ही ये सब खेल करते हो. சொல்கிறார்கள், ஹே பகவான், நீங்க தான் எல்லாம் இந்த விளையாட்டு செய்கிறீங்க. आप ही पुजारी बनते हो. நீங்க தான் பூஜாரி ஆகுறீங்க. आप ही पूज्य बनते हो. மற்றும் நீங்க தான் பூஜை செய்யக்கூடியவர்களாக ஆகுறீங்க. आप ही विषय वासना में जाते हो. மற்றும் நீங்கள் தான் ஒரு விஷயத்தினுடைய போகம் செய்வதிலும் செல்கிறீர்கள். कोई से भी विकार किया तो कहेंगे आप ही मालिक हो. யாரோடு விகாரத்தில் சென்றால் கூட என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் தான் எஜமானர் ஆவீர்கள் என்று. तुम भी भगवान हो, हम भी भगवान हैं. நீங்களும் பகவான் ஆவீங்க, நாங்களும் பகவான் ஆவோம். तो देखो कितनी शैतानी हो गई. ஆகவே பாருங்கள், இதுல எவ்வளவு சைத்தான தன்மை இருக்கிறது. ये सब शैतानी इन सन्यासियों से निकली है. இந்த எல்லா சைத்தான் தன்மை சன்னியாசிகளிடம் இருந்துதான் வந்தது. ये है ही रावण राज्य. இது ராவண ராஜ்யமாகும். रावण राज्य में शैतानी ही शैतानी. ராவண ராஜ்யத்தில் சைத்தானே சைத்தான் தான் இருப்பாங்க. मुसलमान लोग कहते हैं शैतानी राज्य. முசல்மான்கள் இதை சைத்தான்ய ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். तुम कहते हो रावण राज्य. நீங்கள் இதை ராவண ராஜ்யம் என்று சொல்கிறீர்கள். शैतान और उसके मुकाबले भगवान. சைத்தான் மற்றும் அவருக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பகவான். एक तरफ शैतान, दूसरी तरफ भगवान. एक तरफ रावण, दूसरी तरफ ஒரு பக்கம் சைத்தான், இன்னொரு பக்கம் பகவான். ஒரு பக்கம் ராவணன், இன்னொரு பக்கம் राम. ராமர். एक तरफ कौरव, दूसरी तरफ पांडव. ஒரு பக்கம் கௌரவர், இன்னொரு பக்கம் பாண்டவர். एक तरफ देवता, दूसरी तरफ दानव. ஒரு பக்கம் தேவதைகள், இன்னொரு பக்கம் தானவர்கள், ராட்சசர்கள். है ये कहाँ की बात है? இது எல்லாம் எங்க இருக்கக்கூடிய விஷயமாகும்? ये संगम युग की बातें हैं. இது அனைத்துமே சங்கம் யுகத்தின் விஷயமாகும். ये कोई अलग अलग लड़ाइयाँ नहीं हुई हैं. இது ஒன்னு தனித்தனியான சண்டை ஏற்படவில்லை. कि सतयुग में देवासुर संग्राम हुआ हो. என்னவென்றால் சத்தியுகத்தில் தேவாசுர் சங்கிராம் ஏற்பட்டிருக்கிறது. त्रेता में राम रावण युद्ध हुआ हो. திரேதா யுகத்தில் ராமர் மற்றும் ராவணனுடைய யுத்தம் நடந்திருக்கிறது. द्वापर में कौरव पांडवों का युद्ध हुआ हो. துவாபர யுகத்தில் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுடைய யுத்தம் நடந்திருக்கிறது. ऐसी कोई बात नहीं. फिर क्या बात है? अलग अलग युगों में क्यों डाल दिया ये युद्ध? இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை என்றால் பிறகு தனித்தனியான இடத்தில் இந்த யுத்தத்தை ஏன் போட்டுவிட்டனர்? ये शूटिंग की यादगार இது ஷூட்டிங்குடைய நினைவார்த்தமாகும். अच्छा बच्चों को ओम शांति. நல்லது, குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி.